கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் முதலாவது 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் கூடி அவரை பாடவும் துதிக்கவும் தேவன் அந்த கிருபைக்காக நாம் அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கவும். கர்த்தர் மட்டும் நம்மை காத்தார், இப்பொழுதும் காக்கிறார், வரப்போகிற நாட்களிலே அவர் நம்மை காப்பார். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம் தேவைப்படுகிறது. அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. இன்றைக்கு நாம் அனைவரும் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ, அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை மிகவும் உயரமாக இருக்கிறது, மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய கிருபையை ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நாம் தேவ சமூகத்திலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். போன வாரம் நாம் அனைவரும் 37ஆம் சங்கீதத்தை தியானித்தோம். இட் வாஸ் வண்டர்ஃபுல். ரொம்ப அதிசயமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது. தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வேறுபாடு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு காத்திருப்பவர்களுக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், இப்படி எல்லாம் நாம் போன வாரம் படித்தோம். அதில் முக்கியமாக நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. நாம் யாரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருப்பதென்ன என்றால் என்ன என்று அழகாக உங்களுக்கு போன வாரம் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன பண்ணுவார்? அருள் செய்வார். When you are delight with God, God will answer your prayer. நீ தேவனிடத்திலே நீ மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் தேவன் கேட்டருளி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் படித்தோம். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தில் இந்த 4ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் இங்க ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன், உன் வேண்டுதல்களுக்கு நான் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி இது. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, பிரேயர்ஸ், வேண்டுதல் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பிரேயர்ஸ், உன்னுடைய வேண்டுதல்களை உனக்கு ஆண்டவன் என்ன பண்ணுவார்? அருள் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் பின்பற்றுகிற தேவன், நாம் சேவிக்கின்ற தேவன், நாம் ஊழியம் செய்கின்ற தேவன், நாம் அன்பு கூறுகின்ற அந்த தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமான குணாதிசயம் என்னவென்றால் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவர் அருள் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதுதான். ஆக மொத்தம் அவர் God is prayer answering God. அதுதான் அந்த வசனத்துல, அந்த வாக்கு தத்தத்துல நாம பார்க்கிறோம்.
இப்பொழுது 91ஆம் சங்கீதம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்கே நாம் பார்க்கிறோம் 15ஆம் வசனத்தில், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அந்த அவன் யார்? இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க பேரை அவன் என்ற இடத்துல நீங்க போட்டுக்கிறீங்க. தானியேல் என்னை நோக்கி கூப்பிடுவான், மோசே என்னை நோக்கி கூப்பிடுவான், சாம்சன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபிரகாம் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஈசாக்கு என்னை நோக்கி கூப்பிடுவான், யாக்கோபு என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்ப இங்க சொல்ற எதிர்பார்க்கிற நாம் அவரை கூப்பிடுவோமா? நாம் அவரிடத்தில் வேண்டுதல் செய்வோமா? நாம் அவரிடத்திலே மன்றாடுவோமா? அவரிடத்திலே நாம் எதிர்பார்த்து அவரை நோக்கி பார்ப்போமா என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்போ நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்ன? என்னை நோக்கி என் மகன் கூப்பிடுவா, என்னை நோக்கி என் மகன் என்ன பண்ணுவான்? கூப்பிடுவான் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தேவனை கூப்பிடுவது என்கின்ற அந்த ஒரு காரியம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவனை நோக்கி அவருடைய பிள்ளைகள் கூப்பிடுகிறதையும், தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்து அற்புதங்களையும் பெரிய காரியங்களை செய்கிறதையும் அதிசயங்களை செய்கிறதையும் அவர்களை நடத்துவதையும் நீங்கள் பைபிள்ல தெளிவாக பார்க்கலாம். Therefore, நம்முடைய தேவன் பிரேயர் ஆன்சரிங் காட் சொல்றார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். கேட்டீங்களா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் கூப்பிடுவான், நான் சும்மா இருக்க மாட்டேன், உடனே அவனுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதனாலதான் இஸ் a prayer answering God. நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இதை நீங்க மறக்கவே கூடாது. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் தேவனை நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவது, நீங்க விசுவாசிக்கணும். தேவன் எனக்கு மறு உத்தரவு என்ன பண்ணுவார்? அருளி செய்வார். பிரேயர் ஆன்சரிங் காட். இன்னைக்கு நாம எத்தனை பேர் கூப்பிடுறோம், எனக்கு இதை செய்யணும், ஆனா அவன் மறு உத்தரவு கொடுக்குறது காது கூட கேட்க மாட்டான். ஆமாவா இல்லையா? ஆமா, நீ அரசாங்கத்துக்கு போகலாம், எந்த தினமும் உலக பிரகாரமாக நாம் போய் பார்க்கும் போது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய துன்பத்திற்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய கண்ணீருக்காக யார் யாரையும் நோக்கி கூப்பிடுறோம். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க? செவி கொடுக்க மாட்டேன்றாங்க, மறு உத்தரவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. தேவன் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு. ஏன் நீ போய் உங்க அத்தானை நோக்கி கூப்பிடுற? ஏன் மாமாவை நோக்கி கூப்பிடுற? ஏன் உன் மாமியை நோக்கி கூப்பிடுற? ஏன் உன் புருஷனை கூட ஏன் நோக்கி கூப்பிடுற? நான் இருக்கேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்புறம் போனஸா சொல்றார், ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆபத்தான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்தி என்ன? பிரிட்டிஷ்ல கொரோனா வைரஸ் உருவம் மாறி அநேகர் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாள்ல 30 பேர் இறந்து விட்டதாக நான் படித்தேன். உரு மாறி மாறி இட் வாஸ் கில்லிங். வேக்சின் வந்துருச்சு, தடுப்பூசி வந்துருச்சு, இருந்தாலும் அதனுடைய தாண்டவம், அதனுடைய அகோரம் இன்னும் முடியல. ஈவன் சென்னையில கூட பயங்கரமா இருக்குது. டெய்லி சில பேர் சாப்பிட்டாங்க, சில பேர் குணம் அடைகிறாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த COVID-19 இன்றைக்கும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது.
ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நான் அவனோட என்ன பண்ணுவேன், இருப்பேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் ஆபத்தான உலகம். இந்த ஆபத்தான உலகத்திலே தேவன் எனக்கு தேவை, தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு தேவை, தேவன் என்னோடு இருக்க வேண்டும். தேவன் இல்லாவிட்டால் அந்த ஆபத்து என்னை கொன்றுவிடும், அந்த ஆபத்து என்னை கலிக்கலங்க வைத்து விடும், அந்த ஆபத்து என்னை இரத்த கண்ணீர் சிந்த வைத்து விடும், அந்த ஆபத்து என்னை நிர்மூலமாக்கி விடும். அப்ப கர்த்தர் சொல்றார், ஆபத்து வரும்போது பயப்படாத, ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து வரும், உலகத்துல ஆபத்து வராம இருக்காது, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார் அந்த ஆபத்து. புரியுதா? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்ன பண்ணுவாரா, அவனை தப்பு வைப்பேன் சொல்லுகிறேன் அழகாக. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, நானே என் தூதர் அல்ல, நானே அவனோடு இருந்து அந்த ஆபத்திலிருந்து நான் அவனை என்ன பண்ணுவேன், தப்பு வைப்பேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆபத்திலே நம்மோடு இருந்து நம்மை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதேதோ சொல்வாங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஒவ்வொரு வருஷமும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும், பூமி எதிர்ச்சியும் இருக்கும், அமைதியும் இருக்கும், எல்லாம் நடக்கும். உலகம்னா ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு ஆபத்து உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ண ஜெயித்தேன். சரி, நம்ம அங்க போவேன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை நான் என்ன பண்ணுவேன், தப்பு வைப்பேன். இன்றைக்கு இந்த காலையில் நம்மை தப்பிக்க ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் எந்த ஆபத்திலே சிக்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, தேவனை நோக்கி பாருங்க, அவர் உங்களை தப்பு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தப்பு வைத்த பிற்பாடு என்ன செய்வாராம், அவனை நான் என்ன பண்ணுவேன், கனப்படுத்துவேன். ஆங்கிலத்திலே அழகாக போடப்பட்டிருக்கிறது, ஐ வில் honor him. ஆனர் என்று சொன்னால் கௌரவப்படுத்துவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் தலையில தட்ட மாட்டார், கனவீனப்படுத்த மாட்டார், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார், நம்மை அவமதிக்க மாட்டார். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை கனப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் உங்களை ரொம்ப சிறியவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கலாம், அல்லது நான் ஒன்றும் இல்லாதவர், திக்கற்றவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன், உன்னை அழைத்த தேவன் உன்னை கனப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். கட்டாயம் தேவன் நம்ம என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். ஒரு முறை நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் நம்மை தேவன் கனப்படுத்தாமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் குடிச்சிட்டு வந்து நம்ம கூட்டிட்டு வந்து அவர் நம்மை கனப்படுத்துவார். அப்போ இந்த இடத்துல 1 2 3 4 ஆசீர்வாதத்தை சொல்றாரு. என்னன்னு, ஒரு ஆசீர்வாதம், நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது. 2வது ஆசீர்வாதம், ஆபத்தில் நான் அவனோடு இருப்பேன். 3வது ஆசீர்வாதம், ஆபத்தில் இருந்து நான் என்ன பண்ணுவேன், தப்பு வைப்பேன். 4வது ஆசீர்வாதம், தப்பு வச்சு அப்படி விட மாட்டான், அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் தான் அழகா சொன்னாரு, உன்னை நான் பாலாக்காம தலையாக்குவேன், உன்னை நான் கீழாக்காம மேலாக்குவேன், உன்னை நான் சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன பண்ணுவேன், மேன்மையா வைப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக மொத்தம் இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் என்னன்னா,
நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய் என்று சொல்லுகிறார். எப்பொழுது? பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இக்கட்டுகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, பற்றாக்குறைகள் வரும் பொழுது, சத்துரு நம்மை நெருக்கும் பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், அப்பொழுது நீ கூப்பிடுவாய் என்று சொல்லுகிறார். அப்பனா நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் அவரை கூப்பிடணும் கூப்பிடணும் கூப்பிடணும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். விச் மீன்ஸ் இன்டைரக்டா அது என்னன்னா என்னை கூப்பிடுன்னா கர்த்தர் சொல்றார். இங்கே நாம் பார்க்கிறோம் ஏசாயா 58:9 அப்பொழுது நீ கூப்பிடுவாய். உனக்கு பிரச்சனை வரும்போது நீ என்னை கூப்பிடுவாய். கடவுள் எதிர்பார்க்கிறார், கூப்பிட சொல்றார். கூப்பிடுறது நம்முடைய வேலை, கூப்பிடுறது நம்முடைய ஜாப், ஆன்சர் பண்றது அவருடைய வேலை. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் மறு உத்தரவு, கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஏசாயா 58:9 அப்பொழுது நீ கூப்பிடுவாய். இங்க உட்கார்ந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். தெளிவா இருக்கு. நீ கூப்பிட்டாதானே மறு உத்தரவு கிடைக்கும். நீ கூப்பிட்டாதானே உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். கூப்பிடாமே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? கர்த்தர் அழகா சொல்றார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அப்போ தெளிவாக சொல்லப்படுகிறது, இது வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது. அவர் God is prayer answering God. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருவர் தொலைபேசியில என்னை தொடர்பு கொண்டு நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க. இந்த பிரச்சனை பாஸ்டர், அந்த பிரச்சனை பாஸ்டர், இந்த பிரச்சனை பாஸ்டர், என்னால மேனேஜ் பண்ண முடியல பாஸ்டர். ஒரே ஒரு வரி அவங்களுக்கு திருப்பி டெக்ஸ்ட் பண்ண, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பிரேயர் ஆன்சரிங் காட், உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். நானும் ஜெபிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க? அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபிங்க. அவர் உங்க ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது பிராக்டிக்கல்ல வரணும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அடுத்து பாருங்களேன், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். என்ன விடுவாய்? சத்தம் விடுவாய். சத்தம் எப்போ வரும்? உங்களை தான் கேட்கிறேன், சத்தம் எப்போ வரும்? திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போது தான் நம்மள அறியாம நம்ம சத்தம் போட்டுருவோம், சத்தம் போடுவோம். சத்தம் அந்த அந்த பெரிய ஒரு நம்முடைய சத்தத்தை உயர்த்தி விடுவோம். கூப்பிடும் பொழுது தெளிவாக கூப்பிடுவோம், விண்ணப்பம் பண்ணும்போது தெளிவாக இருக்கும். இங்க போடுற நீ சத்தம் விடுவாய், என்னை நோக்கி சத்தம் விடுவாய். ஆண்டவரே எனக்கு இப்படி ஆகி போச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு தீரலையே, நான் சாவதா வாழ்வதா எனக்கு புரியலையே, நீ என்னை நோக்கி சத்தம் விடுவாய். ஆங்கிலத்திலே you will cry unto me என்று போடப்பட்டிருக்கிறது. மேலே மேலே பார்க்கும்போது you will call unto me, இங்கே பார்க்கும்போது you will cry. நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க சத்தம் போட்டு அழுவதுக்கு என்ன சொல்றாங்க? child is crying சொல்றாங்க. குழந்தை என்ன பண்ணுது? அழுவுது. why are you crying? ஆக்சுவலி நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா கிரைங்க வந்து அழுவுறதா சொல்ல மாட்டாங்க. பைபிள்ல சத்தம் விடுறதா சொல்லுவாங்க. the big noise, பெரிய சத்தத்தோடு கூப்பிடுறது. நீ சத்தம் விட்டு என்னை கூப்பிடுவாய். எப்படி கூப்பிடுவாய்? சத்தம். ஒரு ஆபத்து வரும்போது நம்மள அறியாத சத்தம் போட்டுக்கணும். ஆமாவா இல்லையா? கர்த்தரை நோக்கி சத்தம் விட்டு கூப்பிடுவாய். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். என்னது? ஏறமாய் ஒரு குழந்தை பயந்து கத்தும் போது
அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா இருக்க பயப்படாத. அப்பா என்ன சொல்றாரு? அப்பா இருக்கிற பயப்படாத. டேய் அப்பா இருக்கிற என்ன பயப்படுற? சின்ன பசங்க சின்ன பூச்சி எதெல்லாம் பார்த்தா அலறும், சத்தம் போடணும். ஒரு பல்லியை பார்த்துட்டா சில குழந்தை பயப்படும். ஒரு கருப்பா பூச்சி பார்த்துட்டா ஒரு குழந்தை பயப்படும். ஒரு தவளை ஃப்ராக், சின்ன ஃப்ராக் பார்த்துட்டா குழந்தைங்க பயப்பட்டு சத்தம் போடும். இப்போ அப்பா என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் இருக்கிறேன். அப்போ எதுக்கும் சொல்லுவோம், பல்லியை விரட்டி விடுவோம், தவளை விரட்டி விடுவோம், பாம்பை விரட்டி விடுவோம், என்ன இருந்தாலும் அதை விரட்டி விடுவோம், மனுஷனா இருந்தால் கூட விரட்டி விடுவோம். ஆமாம் இல்லையா? அப்போ கர்த்தரை நம்மளை ஒரு சில்ட்ரன் மாதிரி, ஒரு அவருடைய பிள்ளைகளாக நம்மை பாவங்கள் பேசுகிறார். நீ சத்தம் விடுவாய், நான் என்ன சொல்றேன்? இதோ நான் இருக்கிறேன், ஏறமாய் ஏறமாய் ஏறமாய், இதோ நான் இருக்கேன். ஒவ்வொரு வரையும் பார்த்து ஆண்டவர் இந்த ஆராதனையில சொல்ற காரியம், ஏறமாய் நான் இருக்கேன், சத்தம் பயப்படாது, நான் இருக்கேன். இப்போ அம்மா வந்ததும் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம்? தைரியம் வந்துடும், சத்தம் போடாது, நிறுத்திடும், அம்மா பார்த்துப்பாங்கன்னு தெரியும். அப்பா வந்துதான் அந்த குழந்தை என்ன பண்ணும்? சத்தம் போடாது. அதை என்ன பண்ணும்? அப்பா வந்துட்டார், அப்பா அடிச்சுப்பாரு, அந்த எலியை அடிச்சுப்பாரு. அப்பா என்ன பண்ணுவோம்? தைரியம். அம்மா என்ன பண்ணுவோம்? தைரியம். அந்த நாய்ஸ், அந்த ஷவுட்டிங், அந்த ஃபியர், அந்த கிரைம் டக்குன்னு ஆகும். அதுதான் அப்பா அம்மாக்குள்ள ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. பிள்ளைங்க பயப்படும் போது பயப்படாத, இதோ நான் இருக்கிறேன். குழந்தை தூக்கத்தில் நன்றாத்தில் அழுந்து உடனே அம்மா என்ன சொல்றாங்க? பயப்படாத, அம்மா இருக்கிற பயப்படாத சொல்றாங்களா இல்லையா? அப்பா என்ன சொல்றாரு? அப்பா கூட சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் இருக்கேன், என்னாச்சு? பயப்படாத, அப்பா இருக்க. கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. யார் சத்தம் விட்டு அலறீங்களோ எனக்கு தெரியாது. உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீ சத்தம் விடுகிறாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்வாங்க, நான் இருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை என்று நீ சொல்லுவாங்க. ஆண்டவர் இருக்க. எதுக்காக நீ சத்தம் போட்டாலும் கர்த்தர் சொல்றார், நான் இருக்கேன்னு சொல்றாரு. நான் ஐ அம் ஃபார் யூ, ஏறமாய் நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை? தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் பிரச்சனை செய்கிறேன், நான் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மேல நம்ம போலாம். அடுத்து என்ன சொல்றாரு? உன் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி விடுவேன். நுகத்தடி என்ன? நுகத்தடி எத்தனை பேருக்கு தெரியும்? யோக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். YOKE, யோக். யோக்குன்னா மாடு மேல பெரிய கட்டை, 2 மாடு வச்சிருவாங்க, 2 நீட்டான கட்டை வச்சு ஏற விடுவோம். அந்த மாடு பாவம் கழுத்தெல்லாம் மறுத்து போயிடும். யோக். உழவு தொழில் முடித்த பிற்பாடு தான் அது மேலே இருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அதுக்கு சாப்பாடு போட்டு வைக்கோல் போட்டு அதை போய் இழைப்பாங்க. நிறைய மாடுங்க வண்டி இருக்கிறத நீங்க பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு பெரிய பாலம். ஸோ நம்ம மேல ஏதோ ஒரு பாரம், பெரிய பாரம், நுகத்தடி வச்சு நம்ம அழுத்திக்குமே இருக்கு. ஆமாவா இல்லையா? எந்த பாரமும் வேணா இருக்கலாம். அழகாக சொல்றார், உண்மையில் இருக்கிற நுகத்தடியையும். நுகத்தடி என்று சொன்னால் பெரிய ஒரு பாரத்தை நீ சுமக்கிற, உனக்கு பாரமா இருக்குது, லைஃப் ரொம்ப பாரமா இருக்குது, வாழ்வு ரொம்ப பாரமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் உன்னால சுமக்க முடியாத ஒரு சுமையை நீ சுமக்குவதுதான் பாரம். நுகத்தடி என்பது நம்மால் சுமக்க முடியாத ஒரு சுமை. கேட்டீங்களா? உன் நுகத்தடியையும். அடுத்து சொல்றார், விரல் நீட்டுதலையும். விரல் நீட்டுதல் என்று சொன்னால், விரல் நீட்டுதல் என்று சொன்னால் உங்க மேல வீணான குற்றத்தை சாட்டுதல், நீங்க செய்யாத ஒன்றை உங்கள் மேல் சொல்லுதல். நீங்க செய்தே இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதுக்கு தொடர்பே இருக்காது, ஆனா நீங்க தான் செஞ்சீங்கன்னு.
கேட்டீங்கன்னா அதுவும் அழுத்தி சொல்லுவான், திருத்தி சொல்லுவான், பலமா சொல்லுவான், பயங்கரமா சொல்லுவான், 4 பேர்கிட்ட சொல்லுவான். அப்போ விரல் நீட்டுதல், அக்யூசிங் அதர்ஸ். கர்த்தர் சொல்றார், உன் மேல விரல் நீட்டுதல் இருக்கிறது, உன் முகத்தடியையும் விரல் நீட்டுதல், உன்மேல் அநியாயமாய் சாட்டப்படுகிற குற்றங்களையும். ஆங்கிலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அப்ரெஷன், அதாவது ஒருத்தரை ஒடுக்குறது, குற்றம் சாட்டி சாட்டி ஆளை ஒடுக்கிறது. ஆமே, என்ன சொல்றீங்க? நீங்க உலகம் அப்படிதான் இருக்குது. உங்க மேல குற்றத்தை சொல்லி 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 உங்களை ஒடிக்கணும். அமிர்தமே கொடுத்தாராம், நீ நஞ்சுதான் கொடுத்த. என்ன கொடுத்தீங்க? அமிர்தமே கொடுத்தாரா, என்னதான் கொடுத்தேன்னு சொல்றான், நஞ்சுதான் கொடுத்த சொல்றாரு, விஷம் கொடுத்தான். விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து நான் நீக்கி விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நுகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல். நிபச்சொல் என்று சொன்னால் தூஷணமான காரியங்களை சொல்றது. கேட்டீங்களா? நிபச்சொல், நுகத்தடி, விரல் நீட்டுதல், கடைசில ஒடுக்கப்படுதல், இதெல்லாம் பற்றையும் உன்னை விட்டு நான் அகற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Definitely the Lord will do. So இது ஒரு அருமையான வாக்குத்தத்தமான வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். உன் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? அகற்றி விடுவார். God will remove all the yoke, all the oppression, okay, all the crying, all the accusation, false accusation, எல்லாத்தையும் கர்த்தர் நீக்குவார். கேட்டேமா? ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருக்க கர்த்தர் இருக்கார். நம்ம பாரம் சுமக்கிறது தெரியும். அந்த பாரத்தை அவர் கர்த்தர் எடுத்துக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாள் மட்டும் இந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு தேவை. நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பார்? மறு உத்தரவு கொடுப்பார். சரி, அடுத்த வசனத்துக்கு நாம் போகலாம். ஏசாயா 65 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது படிக்குமா? அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இதே ரொம்ப விசேஷமா இருக்கு பாருங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அல்லேலூயா. யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இது ரொம்ப வித்தியாசமான வாக்குத்தத்தம். இவ்வளவு நேரம் கூப்பிடுவாய், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இங்க என்ன சொல்றாருன்னா, நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலே நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேங்கிறார். நம்ம மேல ரொம்ப அன்புள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்க, இதுதான் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்துருவாங்க. ஆமாவா இல்லையா? நல்லா அன்புள்ளவங்க, நல்லா நம்ம மேல பாசம் உள்ளவங்க, நல்லா நம்மளை தெரிஞ்சவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கண்டுபிடிப்பாங்க. பார்க்கும் போதே இவருக்கு இதுதான் தேவை, கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இப்ப கர்த்தர் உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசும்போதே கேட்பார், கூப்பிடுறதுக்கு முன்னாலே உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இது அவருடைய ப்ராமிஸ். God is promising with you. God is promising with His people, chosen people. நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். Because I love you.
நீ பேசும்போதே நான் கேட்பேன், பிகாஸ் ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் அன்பு கொடுப்பேன். கூப்பிடுறதுக்கு முன்னால் மறு உத்தரவு கொடுப்பேன். நீ பேசும்போதே நான் என்ன பண்ணுவேன், கேட்பேன். ஜெபத்துக்கு இன்னொரு லாங்குவேஜ் என்னன்னா டாக்கிங் டு காட். தேவனோடு பேசுவது தான் ஜெபம், வேற ஒன்றும். புரியுதா? அப்பனா நீ பேசும்போதே நான் கேட்பேன், நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலே நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்போ we have a wonderful God, prayer answering. நம்ம இப்பேற்பட்ட தேவன் இருக்கும்போது நாம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த ஆளுல கர்த்தர் நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நான் பேசும்போதே அவர் கேட்பார். சில சமயத்தில் வழியில ஜெபம் பண்ணிட்டே போவோம், அதான் பேசுறது. இல்லையாமா? எத்தனை பேர் பஸ்ல ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, எத்தனை பேர் கார்ல ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, எத்தனை பேர் ஃப்ளைட்ல ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, எத்தனை பேர் பஸ்ல ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, சில பேர் நடந்துங்களே ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அதான் பேசும்போதே நான் கேட்பேன், நீ கூப்பிடுறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஓகே, அடுத்து போவோம். சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி, கடவுள் நம்மளை சோதிப்பார். பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். பொன்னை போல வெள்ளியை போல நம்மை புடமிட்டு சோதிப்பார். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். புடமிட்ட பிற்பாடு நான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். கர்த்தர் சொல்வாரா, இவங்கெல்லாம் என் ஜனம். நீங்களா என்ன சொல்றீங்களா, கர்த்தர் எங்களுடைய தேவன். இப்ப இந்த வசனத்துல குறிப்பாக சொல்லப்படுவது என்றால், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். XYZ யாரா இருந்தாலும் சரி, நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார். தெளிவாக சொல்லுகிறார், நான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பேன். ஒரு பாட்டு கேளுங்க, நல்லா இருக்கும். என்ன போட்டிருக்கு, இது ஞாபகம் வச்சுங்க. நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றார், நான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பேன். விண்ணப்பத்தை கேட்பது. ப்ளீஸ் இந்த பாட்டை கேட்பேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஒரு வார்த்தை சொன்னால்
சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தம் கொண்டு சுத்தமாகு என்று சொல்லி குணமாக்கினே. ஐயா என்று சொல்லி குணமாக்கினே. நான் தொட்டு கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்போ சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? வெள்ளியை போல நான் உன்னை குடமிடுவேன், பொன்னை போல நான் உன்னை குடமிடுவேன், நீ என்னை பிற்பாடு தொழுது கொள்வாய், நான் உன் விண்ணப்பத்தை என்ன பண்ணுவேன்? கேட்பேன். டுடே ப்ராமிஸ், God is promising you. என்ன ப்ராமிஸ் பண்றார்? உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். உன் சோதனை எனக்கு தெரியும். வெள்ளியை போல புடமிடப்படுகிறாய், பொன்னை போல நீ புடமிடப்படுகிறாய். இந்த புடமிடுதல் பெரிய சப்ஜெக்ட், என்னால சொல்ல முடியாது இப்போ. ஆனாலும் இந்த சோதனை காலம் முடிந்த பிற்பாடு நீ என்னை தொழுது கொள்ள வருவாய், நான் உன் விண்ணப்பத்தை என்ன பண்ணுவேன்? கேட்பேன். தெளிவான ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்பேன். We have a prayer answering God. God has promised us that He will answer our prayers. எத்தனை இடத்துல நம்ம ஜபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்கும், வேண்டுதலுக்கு பதில் இல்லாமல் இருக்கு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கூப்பிடுறாரு, எல்லாரும் come unto me, I will answer your prayer. கர்த்தர் இன்னைக்கு கூப்பிடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என்னை நோக்கி கூப்பிடு, call unto me. This is what God's demand with us. Call unto me. We are not praying, we are not calling unto God. Whatever the problem comes, we are crying, we are being frustrated, we are desperate, depression போயிட்டு சொல்லி இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அப்படி சொன்னத, whenever you find it, come across your problems, call unto me. என்னை நோக்கி கூப்பிடு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்றது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? உனக்கு பதில் கொடுக்கிறதுக்கும் மறு உத்தரவு அர்ப்பி செய்கிறதுக்கும்.
ஆபத்திலே நான் உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பதற்கும் உன்னை கனப்படுத்துவதற்கு நான் இருக்கும்பொழுது ஏன் கூப்பிட மாட்டேங்கிற? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்ன செய்வாராம்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். ஆமென். எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? When you call upon the Lord, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு உத்தரவு கொடுத்து என்ன பண்ணுவாராம்? நீ அறியாதது நீ நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டேன். நான் PhD பண்ணேன் நான் நினைச்சே பார்த்துக்க மாட்டேன். PhD முடிச்சிட்டேன், ப்ரொஃபஸர் ஆயிட்டேன். என்ன சொல்றேன்? நான் நினைச்சு கூட பார்ப்பேன் நான் PhD பட்டம் வாங்குவேன். MS முடிச்சிட்டாரு, நான் நினைச்சு கூட பார்ப்பேன் MS முடிப்பேன். அதுவும் அமெரிக்காவில் படிச்சு முடிப்பேன் நான் நினைக்கவே இல்லை. நீ அறியாத, நான் நினைக்கவே இல்லை என் பிசினஸ் எந்த அளவுக்கு போகும், ஓடு போவோம் நான் நினைக்கவே இல்லை. நான் நினைக்கவே இல்லை நான் ஆடிக்கார் வாங்குவேன்னு. நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி வீடு கட்டுவாரு. நான் நினைக்கவே இல்லை ஒரு அழகான குழந்தை எனக்கு தரணும்னு. நான் நினைக்கவே இல்லை ஒரு அழகான புருஷன் எனக்கு கிடைப்பாங்க. நான் நினைக்கவே இல்லை எவ்வளவு நல்ல மனைவி எனக்கு கிடைப்பாங்க. சம்திங் ஸ்பெஷல், நீ அறியாதது. ரெண்டாவது சொல்றாரு, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வது. அன்ரீச்சபிள், அன்டச்சபிள். நீ போய் அதை ரீச் பண்ண முடியாது. சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், என்னால் அது செய்ய முடியாது, என்னால் எனக்கெல்லாம் அது கிடைக்காது, எட்டாது. எட்டாக்கான்னு சொல்வாங்க. நோ, when you call upon the Lord, நீ அறியாததும் உனக்கு எட்டாத நினைக்கிறதாரு அந்த எட்டாத கனி உனக்கு தேவன் கொடுப்பார். எட்டாததும் பெரிய காரியங்களை உள்ள ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவாரா? செய்வார். கர்த்தர் எப்போதும் நமக்கு சின்ன சின்ன காரியங்களை செய்ய மாட்டார். கர்த்தர் எப்போதும் நமக்கு என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். புரியுதாமா? சின்ன காரியங்களை செய்வார், பெருசா செய்வார். நீ ஆச்சரியப்படுவ, ஐயோ எனக்கு எட்டாதுன்னு நினைச்சு நீ எட்டிடுச்சு, எனக்கு அறியாத விஷயமாச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு கிடைச்சு போச்சு. The Lord will make you to be surprised. உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வைப்பார் கர்த்தர். ஆமாமா இல்லையா? நம்ம கர்த்தர் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வைப்பார். அதுதான் இங்க மறைமுகமாக சொல்லப்படுது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். கேட்டீங்களா? இங்க வந்திருக்கிற யாரும் சோர்ந்து போகக்கூடாது. உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கலாம், உங்க ப்ராப்ளம் எதுவா வேணா இருக்கலாம். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் தான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு புது வருஷம், ஃபர்ஸ்ட் 4th சண்டே, கர்த்தர் பேசுறார். நீ அறியாத காரியத்தை, நீ அறியாததுதான் உன் நாலேஜ்ல அது இல்லாதது, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. நீ அறியாதது உனக்கு எட்டாதது, ஐயோ இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. நான் மவுண்ட் ரோட்ல சின்னதுல போகும்போது யோசிப்பேன். சின்ன பையன் இருப்பான், ஒரு 18 வயசு. மவுண்ட் ரோட்ல ஆஃபீஸ்லாம் அப்படின்னு பார்ப்போம், பார்த்துட்டு யோசிப்பேன், நம்ம இதெல்லாம் எங்க இங்க வேலை கிடைக்க போகுதுன்னு யோசிப்பேன். கேட்டீங்களா? ஆக்சுவலா மவுண்ட் ரோட்லயே சுத்துற மாதிரி வேலை கொடுத்தாரு கர்த்தர். இன்கம் டேக்ஸ் மெயின் பில்டிங் வந்து அங்க இருக்கும், தாஜ் கவர்மெண்ட் பக்கத்துல. பட் அது பிரான்ச் எல்லாம் இருக்கும். அமெரிக்கன் எம்பசி எதிர்க்க இருக்கும். டெய்லி அங்கதான் சுற்றுவோம். சாப்பிட்டு வந்து எல்லாம் வெளியே நின்று இருப்போம். சாயங்காலத்துல அப்படி ரவுண்ட் அடிக்கணும். அடுத்து அப்பெல்லாம் அமெரிக்கன் லைப்ரரி இருக்கும் உள்ள, யார் வேணா போகலாம். அப்பெல்லாம் இந்த தீவிரவாதம்லாம் இல்லாத 1970 நான் அப்பாயின்மெண்ட் ஆனது. அப்போ உள்ள போய் லைப்ரரியில சுற்றி வருவோம். அமெரிக்கன் எம்பசி லைப்ரரியில சுத்தம் ஃப்ரீ, யார் வேணா வரலாம் போகலாம். இப்போ என்ன டைப் பண்ணிட்டாங்க. தீவிரவாதம்னா என்ன பண்ண தெரியாது. நான் ஒரு நாள் அப்படி யோசித்தேன், எனக்கு எங்க இங்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, அதுவும் மவுண்ட் ரோட்ல. நான் நினச்சிக்கிறேன்
ஆனா அதே மவுண்ட் ரோட்ல கத்திர புத்திர குத்தி வச்சேன். மவுண்ட் ரோட சுத்தி 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 மவுண்ட் ரோடே பயார் டைப் வச்சிருக்கேன். அடுத்து முன்னம்பாக்கம் சுத்துவோம், அடுத்தது கிரீப்ஸ் ரோடு, அடுத்து அப்பர் ஹாஸ்பிட்டல். மத்தியானம் லஞ்ச் டைம்ல சுற்றுவோம், எல்லாம் பொங்கலா சேர்ந்து சுற்றுவோம். காஃபி குடிக்கிறதுக்கு வருவோம். உட்லாண்ட்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், ஜாலியாக போவோம். என்னென்ன உட்லாண்ட்ஸ் ஹோட்டல், உட்லாண்ட்ஸ் அதெல்லாம் அழிச்சிச்சு. வண்டர்ஃபுல்லாக இருக்கும் காஃபி குடிக்கிறதுக்கு. எல்லாம் நடிகர்லேருந்து பாட்டு பாடுற சினிமா ப்ரொஃபஷன்லேருந்து எல்லாம் அங்கே தான் வருவாங்க. வந்து அங்கே தான் எல்லா தீர்மானமும் பேச்சுவார்த்தையும் நடக்கும். ஸோ கடவுள் நம்ம அப்போ அன்னைக்கு நான் யோசித்தேன், நான் 18 வயசு தான். சார் நமக்கெல்லாம் மவுண்ட் ரோட்டில் வேலை கிடைக்குமா, நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டில் நமக்கு வேலை கிடைக்குமா நான் யோசித்தேன். நான் கத்தர் அதே இடத்துல ரொம்ப ஏழையா 20 வயசுக்கு வேலை போகிறது கடவுள் கிருபை செய்தார். அதுதான் நமக்கு எட்டாததும் நாம் அறியாததுமான பெரிய காரியமே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, செய்வார். எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இந்த வருஷம் கத்தர் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை இந்த ஆண்டிலே கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். கடைசியா ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன் சீக்கிரமா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், 2 காரியம் நிலைத்திருக்கணும்னு சொல்றார். நாம் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும், நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவர் உள்ளத்துல நினைச்சிருக்கணும், அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். புரியுதாமா? வார்த்தைக்கு வல்லம் இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், நாம் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். கண்டிஷன் தான், 2 கண்டிஷன் போடுறாங்க. நீங்கள் என்ன நிலைத்திருந்தால், நீங்க தான் என்ன நினைச்சிருக்க, ஓடிடாதீங்க நடுவில் பாதியில என்ன நினைச்சிருக்க. என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். புரியுதா? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாகவே தான் இருக்கலாம். தேவனுக்கு எதுவுமே பெருசு கிடையாது, எல்லாமே லேசான காரியம். ஆமென். ஆமா, ஆமென் சொல்லணும். ஆமென். எது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, வாட்டவர் இட் மே பி, உன் பார்வையில் அது இமாலயஸ் மாதிரி தெரியலாம், இமயமலம் மாதிரி தெரியலாம், ஆனா அது ஆண்டவருக்கு லேசான காரியம். சிம்பிள் மேட்டர் கத்துறது. ஆமாவா இல்லையா? புரியுதாமா? நீ நினைக்கிறது இவ்வளவு பெருசு, அதுக்குதான் சொல்றாரு எதுவோ. நீ கேட்டுக்கொள்வது எதுவோ. புரியுதா? நமக்கு பெருசா தெரியும், எனக்கு இவ்வளோ பெருசா நம்ம முடியாது. நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆனா நீங்க யார்கிட்ட நினைச்சிருக்கணும்? ஏசப்பாக்குள்ள நினைச்சிருக்கணும். ஏசப்பினுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள நினைச்சிருச்சுட்டா போதும். இந்த 2 கண்டிஷன் முடிச்சுட்டா போதும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? So therefore ஆண்டவர் அந்த 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சி ஆயுது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய செபத்துக்கும் வேண்டுதலுக்கும் கூப்பிடுவதற்கும் அவர் பதில் அளித்து நம்மை கனப்படுத்தி நம்மை தப்புவித்து நம்மை உயர்த்துகிறதா இருக்கார். We have prayer answering God. இந்த தைரியம் தான் இருக்கணும். நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், அதான் நம்ம தைரியம். ஆமென். ஒரு மனுஷன் பலமா இருக்கிறான்னா, திடமா இருக்கான்னா, அவனுக்கு பின்னால தேவன் இருக்கிறார். தேவன் இல்லாத ஒரு மனுஷன் பலமா நிக்க முடியாது. ஒருத்தன் நிக்கிறான் பலமா அப்படின்னு பண்ணா நினைச்சுக்கிறார், அவன் பின்னால யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். என்னமா? தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு பெரிய உண்மையான பலம் இருக்கும். நம்ம யாரும் அசைக்க முடியாது. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை. I cannot be moved. Nobody can
and shake me, because the Lord is with me. கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அந்த அன்பின் தேவனை நாம் துதிப்போம். நாம் தினமும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம் புத்திக்கும் அறிவேட்டாத பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.